என் பெயர் தீபிகா. உங்கள் அனைவரது உணர்வுகளையும் உழுக்கக்கூடிய ஒரு கதையை நான் இன்று சொல்லப் போகிறேன். எனக்கு நடந்ததை போல ஒரு மகளுக்கு யாராவது செய்வார்களா? எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது என்று நான் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன். என் பெற்றோர் என்னை மிகுந்த பாசத்தோடு வளர்த்தார்கள். ஆனால் நான் கனவிலும் நினைக்காத கொடுமைகள் நடக்கும் ஒரு குடும்பத்தில் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணத்திற்கு பிறகு நான் என் புகுந்த வீட்டிற்கு சென்றபோது முதல் இரவிலேயே நேரம் நகர நகர எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. என் தலைவலியால் பாரமாக இருந்தது. ஏதோ ஒரு பெரிய சுமை என் மூளையை அழுத்துவது போன்ற உணர்வு. இது எனக்கு ஏன் நடக்கிறது, எப்போதிலிருந்து நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் கூர்ந்து கவனிக்க தொடங்கிய போது திருமணமான முதல் நாளிலிருந்தே இது எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. என் புகுந்த வீட்டிலேயே எனக்கு ஏதோ தவறு நடக்கிறதா, அல்லது என்னை பைத்தியமாக்க இவர்கள் முயற்சிக்கிறார்களா? ஆனால் அவர்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? திருமணத்திற்கு முன்பு என் புகுந்த வீட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என் மாமியாரே தன் மகனுக்காக என் வீட்டிற்கு வந்து பெண் கேட்டு இந்த வரனை கொண்டு வந்தார். நான் இதையெல்லாம் பற்றி யோசிக்க உட்கார்ந்தால் என் தலைவலி இன்னும் அதிகமாகும். நான் எப்போது நினைவோடு இருக்கிறேன், எப்போது மயக்க நிலையில் இருக்கிறேன் என்பதே எனக்கு தெரியாது. என் மூளை ஒரு விசித்திரமான நிலையை அடைந்திருந்தது. இந்த சிறிய வயதில் நான் இன்னும் என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு 19 வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது. நான் என் சுயநிலவில் இல்லை. நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யவில்லை என்பதே எனக்கு புரியவில்லை. நான் யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருப்பது போலவும் யாரோ என்னை இயக்குவது போலவும் தோன்றியது. என்னை இயக்கும் சாவி வேறொருவரின் கையில் இருந்தது. அவர்கள் தங்கள் விருப்பப்படி என்னை ஆட்டினார்கள். ஆனால் என்னிடம் இதை செய்பவர் யார்? அவர் ஏன் என் முன்னால் வரவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் தீமை நினைத்ததில்லை. யாரிடமும் கோபமாக கூட பேசியதில்லை. நான் சிறுவயதிலிருந்தே எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பேன். அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பேசுவேன். அதனால்தான் என் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு என்னை பிடிக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் முழுமையாக மாறிப்போனேன். என் சிரிப்பு எங்கோ தொலைந்து விட்டது. சொல்லப்போனால் இவர்கள் என் புகுந்த வீட்டார். ஆனால் இந்த அந்நியர்களுக்கு நடுவே நான் முற்றிலும் தனிமையாக உணர்ந்தேன். என் சுயநினைவு எனக்கு இருப்பதில்லை. பகல் எப்படி நகர்கிறது, இரவு எப்படி கழிகிறது என்றே எனக்கு தெரிவதில்லை. அவ்வப்போது என் மாமியார் என்னிடம் ஏதேனும் கேள்வி கேட்டால் நான் மிகுந்த திகைப்புடனும் தவிப்புடனும் அவரை பார்ப்பேன். அவரை பார்க்கும் போதே எனக்குள் ஒருவித பதற்றமும் தொற்றிக்கொள்ளும். என் நாத்தனாரும் மாமியாரும் ரகசியமாக திருட்டுத்தனமாக ஏதோ பேசிக்கொண்டிருப்பார்கள். நான் அவர்கள் அருகே செல்லும் போதெல்லாம் எதுவுமே தெரியாதது போல நடித்து பேச்சை மாற்றுவார்கள். இதற்கிடையில் என் கணவரின் சுபாவமும் என்னிடம் எப்போதும் எரிச்சலுடனும் விலகியே இருப்பது போலவும் இருந்தது. என் கணவர் எப்போதெல்லாம் என் அருகே வருகிறாரோ அப்போதெல்லாம் நான் அவரை விட்டு தள்ளி போய்விடுவேன். அழத் தொடங்கி விடுவேன். என் சுயநினைவை நான் இழந்து விடுவேன். என் கணவர் ரவியை பார்த்தால் நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன் என்பது எனக்கே புரிவதில்லை. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறாய் என்று என் கணவர் திரும்ப திரும்ப கேட்டு அழுத்து போய்விட்டார். ஆனால் என்னிடமிருந்து எந்த பதிலும் வருவதில்லை. என் இத்தகைய செயல்களை பார்த்து என் கணவர், நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா? அவனையே திருமணம் செய்ய விரும்பினாயா? என்னுடன் நீ மகிழ்ச்சியாக இல்லையா? உனக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்தார்களா என்று பலவாறு கேள்வி எழுப்ப தொடங்கினார். அவர் மனதில் எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நான் இல்லை என்று தலையசைப்பேன். பொதுவாக நான் நன்றாகத்தான் இருப்பேன். ஆனால் என் கணவர் என் அருகே வரும்போது மட்டும் எனக்கு என்ன ஆகிறது என்றே தெரியாது. என் தலை வெடித்து விடுவது போல வலிக்கும். என் உடலில் உயிரே இல்லாதது போன்ற உணர்வு ஏற்படும். என் திருமணமான 1.5 மாதத்துக்குள்ளேயே இதையெல்லாம் நடந்துவிட்டது. முதல் நாளிலிருந்தே எனக்குள் நடக்கும் இந்த விசித்திரமான மாற்றங்களை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஒருபுறம் என் கணவருடனான உறவில் இருந்த சிக்கல், மறுபுறம் எனக்கு என்ன ஆகிறது என்ற குழப்பம். இதற்கிடையில் என் மாமியாரும் என்னை மிகவும் படுத்தி எடுத்தார். என் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக் கொண்டே இருப்பார். என் கணவர் என் மீது கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். அவர் சென்றதுமே என் மாமியார் அறைக்குள் வந்து, உன் மாமனாருக்கு கால்களை அமுக்கிவிடு, எனக்கு வயதாகிவிட்டது, என் கைகளில் இப்போது தெம்பு இல்லை என்பார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. வயதான மாமனாருக்கு கால்களை அமுக்கி விடுவதில் தவறில்லை. அவர் என் தந்தை போன்றவர்தான்.
ஆனால் நான் இப்போதுதான் திருமணமாகி வந்த புதிய மணப்பெண். அது மட்டுமின்றி என் உடல்நிலையும் ஒத்துழைக்கவில்லை. ஆனாலும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மாமனார் அறைக்கு சென்று அவர் கால்களை அமுக்கி விடுவேன். நான் அங்கே சென்று 10 அல்லது 15 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும். உடனே என் மாமியார் ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கொண்டு வருவார். இந்த ஜூஸை குடி, கால்களை அமுக்கிவிட்டு நீ களைத்து போயிருப்பாய் என்பார். உண்மையில் நான் மிகுந்த பலவீனமாக உணர்ந்ததால் அவர் கொடுக்கும் அந்த ஆரஞ்சு ஜூஸை குடித்து விடுவேன். இப்போது இது வாடிக்கையாகிவிட்டது. நான் மாமனார் அறைக்கு சென்றால் அவர் எனக்காக ஜூஸ் கொண்டு வருவார். ஆனால் அந்த ஜூஸை நான் குடிக்க முயலும் போதெல்லாம் அதிலிருந்து ஒரு விசித்திரமான வாடை வரும். ஏதோ கசப்பான மருந்து கலந்தது போன்ற ஒரு மனம் வீசும். நான் வேண்டாம் என்று மறுத்தாலும் உனக்காக ஆசையாக செய்து கொண்டு வந்திருக்கிறேன், குடி என்று அவர் அன்பாக சொல்லும்போது என்னால் தட்ட முடியாது. ஆனால் அந்த ஜூஸை குடித்த சிறிது நேரத்திலேயே எனக்குள் ஒரு விசித்திரமான போதை ஏறத் தொடங்கும். அதன் பிறகு நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கிறது என்ற எந்த நினைவும் இருக்காது. மறுநாள் காலை கண் விழித்து பார்க்கும்போது நான் என் அறையில் இருப்பேன். நான் எப்போது எப்படி என் அறைக்கு வந்தேன் என்பதே எனக்கு தெரியாது. அது மட்டுமல்லாமல் என் வயிற்றிலும் கால்களிலும் கடுமையான வலி இருக்கும். இரவு முழுவதும் நான் என்ன செய்தேன் என்றே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு காலையிலும் என் மாமியார் அறைக்குள் வந்து, உடல்நிலை பரவாயில்லையா, உடம்பை பார்த்துக்கொள், கனமான பொருட்களை தூக்காதே என்பார். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்ற அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. என் மாமியாரின் நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. பிறந்த வீட்டில் நான் துருதுருவென பேசிக்கொண்டே இருப்பேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு யாரிடமும் பேசுவதற்கே எனக்கு தெம்பில்லை. ஒரு நாள் நான் சமையல் அறைக்கு சென்றபோது அங்கே பப்பாளி பழங்கள் இருப்பதை கண்டேன். ஒரு பழத்தை எடுத்து எனக்காக வெட்டத் தொடங்கினேன். நான் பப்பாளியை வெட்டத் தொடங்கியதும் என் மாமியார் சமையல் அறைக்குள் ஓடி வந்து உடனே என் கையில் இருந்த பழத்தை பறித்து கொண்டார். இது உனக்காக அல்ல, நீ இதை சாப்பிடக்கூடாது என்றார். இதை கேட்டதும் என் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. ஒரு பப்பாளி பழத்தை சாப்பிடுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஒரு நாள் இரவு நான் அந்த ஜூஸை குடித்த பிறகு எப்படி மயக்கமடைகிறேன் என்பதை தெரிந்து கொள்ள முடிவெடுத்தேன். நான் மீண்டும் என் மாமனார் அறைக்கு சென்று அவர் கால்களை அமிப்பிட்ட போது என் மாமியார் ஜூஸ் கொண்டு வந்தார். எனக்கு அந்த ஜூஸை குடிக்க விருப்பமில்லை. என் மாமனார் கவனிக்காத நேரத்தில் அந்த ஜூஸை அப்படியே அவர் மெத்தைக்கு அடியில் ஊற்றிவிட்டேன். பிறகு நான் மயக்கமடைந்தது போல நடித்தேன். அதன் பிறகு எனக்கு நடந்ததை பார்த்தபோது என் காலடியில் இருந்த பூமியே நகர்ந்தது போல இருந்தது. நான் மிகவும் அழகானவள். என் அழகை பற்றி பல இடங்களிலும் பேச்சுக்கள் இருந்தன. அழகானவள் மட்டுமல்ல, நான் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பேன். என் உறவினர்கள் சிலர், இந்த பெண் அழகானவள் மட்டுமல்ல, நல்ல குணமும் கொண்டவள், இவளிடம் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்வார்கள். நான் எங்கே சென்றாலும் எனக்கு கண்ணே பட்டுவிடும். அதனால் என் பெற்றோர் நான் வீட்டை விட்டு வெளியே செல்வதை குறைத்து கொண்டார்கள். என்னை பார்ப்பவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். என்னை புகழாமல் இருக்க மாட்டார்கள். மக்கள் என்னை புகழும் போது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. நான் அழகாக இருந்ததால் எனக்கு வரன்கள் வர தொடங்கின. நான் உயர்கல்வி கற்று சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்று என் பெற்றோர் விரும்பினார்கள். நானும் அப்படியே விரும்பினேன். ஆனால் ஒருவேளை என் அதிகப்படியான அழகுதான் எனக்கு பெரிய ஆபத்தாக மாறியதோ என்னவோ. நான் எங்கே சென்றாலும் ஆண்கள் என்னை உற்று பார்ப்பார்கள், என்னை துரத்துவார்கள், என்னிடம் பேச முயற்சிப்பார்கள். நான் அத்தகைய குணம் கொண்ட பெண் அல்ல என்பதால் எந்த ஆணின் காதலையும் நான் ஏற்றதில்லை. இத்தகைய தொல்லைகளாலும் வந்த வரன்களாலும் சோர்வடைந்த என் தந்தை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார். நானும் இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கட்டும் என்று நினைத்தேன். இந்த உலகில் அழகாக இருப்பது ஒரு குற்றமோ என்று நான் நினைப்பேன். நான் ஒரு சாதாரண தோற்றம் கொண்ட பெண்ணாக இருந்திருக்கலாம். அப்போது இந்த ஆண்களின் பார்வையில் இருந்து தப்பித்திருக்கலாமே. என் வாழ்க்கையும் இவ்வளவு கடினமாக இருந்திருக்காதே என்று தோன்றும். ஆனால் இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் வரப்போகும் துன்பங்களின் ஆரம்பம் என்பது எனக்கு அப்போது தெரியாது. முன்னால் செல்ல செல்ல என் வாழ்வில் இன்னும் பல இன்னல்கள் காத்திருந்தன. ஒரு நாள் ஒரு பையனின் குடும்பம் என் வீட்டிற்கு வந்து தங்கள் மகனுக்கு என்னை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி என் பெற்றோரிடம் மிகுந்த அழுத்தம் கொடுத்தார்கள். பல வரன்கள் சரியாக அமையாததாலும் இவர்கள் பிடிவாதமாக இருந்ததாலும் என் பெற்றோர் இந்த வரனை ஏற்றுக்கொண்டார்கள். என் வயது மிகவும் குறைவு என்பதால் பல வரன்களை என் தந்தை ஏற்கனவே மறுத்திருந்தார். ஆனால் இப்போது வந்திருக்கும் இந்த வரன் மிகவும் நல்லவன் போல தெரிந்தது. அவன் பெயர் ரவி. அவனுடைய குடும்பமும் மிகவும் நல்ல குடும்பமாக தெரிந்தது.
ரவியின் அம்மாவும் அவனது சகோதரியும் என் பெற்றோரிடம் இந்த வரனுக்காக மிகவும் பிடிவாதமாக இருந்தார்கள். எங்கள் வீட்டில் எல்லா வசதிகளும் உள்ளன. எங்களுக்கு வரதட்சணை கூட வேண்டாம். நீங்கள் வேண்டுமானால் எங்கள் வீட்டிற்கு வந்து பார்க்கலாம். கடவுள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்றார்கள். அவர்கள் பேசிய விதம் என் பெற்றோருக்கு மிகவும் பிடித்திருந்தது. என் மகள் அங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால் எனக்கும் ரவிக்கும் திருமணம் உறுதியானது. என் அம்மாவும் சொன்னார், இதற்கு முன்பு நாம் பல வரன்களை தட்டி கழித்து விட்டோம். ஒருவேளை நம் மகள் இந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாளோ என்னவோ. அந்த காலத்தில் எல்லாம் சிறிய வயதிலேயே பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் புகுந்த வீட்டில் எளிதாக பழகி கொண்டார்கள். இந்த காலத்தில் அதிக வயதில் திருமணம் நடப்பதால் தான் பெண்களால் அங்கே ஒத்துப்போக முடிவதில்லை. நம் மகள் மற்ற பெண்கள் சண்டை போடுவதை பார்த்தால் அவளும் அதையே செய்வாள். அதனால் சீக்கிரம் திருமணம் செய்து வைத்தால் அவள் அந்த வீட்டில் சீக்கிரம் செட்டில் ஆகி விடுவாள் என்று அம்மா கூறினார். ஆனால் நான் இன்னும் படிக்க விரும்பினேன். ஆனாலும் என் பெற்றோர் திருமணத்தில் மிகவும் அவசரம் காட்டினார்கள். என் கணவர் நல்லவராக அமைந்தால் வேறு என்ன வேண்டும் என்று நானும் நினைத்தேன். என் கணவர் புகைப்படத்தில் பார்க்க மிகவும் அழகாக இருந்தார். ஆனால் குணம் எப்படி என்று தெரியவில்லை. முதலில் ரவியுடன் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. அன்று என் நாத்தனார் என்னிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். அண்ணன் உங்களைத்தான் முதலில் பார்த்தார். உங்களைத்தான் அவருக்கு பிடித்திருந்தது. அதனால்தான் உங்கள் வரனை உறுதி செய்ய அவர் வீட்டில் அவ்வளவு பெரிய கலகமே செய்தார். ஒரு திருமண விழாவில் அவர் உங்களை பார்த்திருக்கிறார். அப்போதே நீங்கள் தான் அவர் மனைவியாக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். எப்படியாவது இந்த வரனை பேசி முடியுங்கள் என்று அப்பா அம்மாவிடம் அடம் பிடித்தார். அண்ணன் உங்களை திருமணம் செய்வதில் அவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறார் என்றார். என் நாத்தனார் சிரித்து கொண்டே இதையெல்லாம் சொல்லும்போது என் மனதிற்குள் நானும் புன்னகைத்து கொண்டேன். என் கணவர் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரா? என்னை பார்த்ததுமே அவர் தன் இதயத்தை தொலைத்து விட்டாரா என்று நினைக்கும் போது என் இதயத்தில் பல காதல் விளக்குகள் ஒன்றாக எரிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. வரப்போகும் என் வாழ்க்கையை பற்றி அழகிய கனவுகளை காண தொடங்கினேன். நம்முடைய கணவர் நம்மை இவ்வளவு அதிகமாக விரும்புகிறார் என்ற உணர்வே ஒரு பெண்ணுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். பிறகு என் நாத்தனார் என் மொபைல் எண்ணை வாங்கி கொண்டார். திருமண தேதியும் விரைவில் குறிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் எனக்கு அழைத்தார். இவ்வாறு வருங்கால கணவரிடம் நான் நீண்ட நேரம் அன்பாக பேசி கொண்டிருப்பேன். எனக்கு அவரை உண்மையிலேயே மிகவும் பிடித்திருந்தது. அவருடைய பேச்சுக்கள் இனிமையாக இருந்தன. அவர் எனக்கு மிகுந்த மரியாதை அளித்தார். அவர் என் மீது பைத்தியமாக இருந்தார். பிறகு சில நாட்களிலேயே என் திருமணம் முடிந்து நான் புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டேன். என் கணவருக்கு திருமணத்தில் மிகுந்த அவசரம் இருந்தது. அவர் நன்கு படித்தவர், நல்ல வேலையிலும் இருந்தார். அவர் வீட்டில் இறைவனின் அருளால் எல்லாம் இருந்ததால் வரதட்சணையை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். எனக்கு நீ மட்டும் போதும், நீ என் வாழ்க்கையில் வந்துவிட்டால் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டதாகவே கருதுவேன் என்றார் அவர். என் பெற்றோர் ஏழைகள் என்பதால் அவர் வரதட்சணை கேட்கவில்லை. என் தந்தை என் திருமணத்தை மிகுந்த ஆடம்பரமாக நடத்தினார். எதற்கும் குறை வைக்கவில்லை. என் தந்தை நல்ல வரதட்சணை கொடுக்க தயாராக இருந்தும் ரவியின் குடும்பத்தினர் அதை ஏற்கவில்லை. என் உறவினர்கள் அனைவரும் தீபிகாவிற்கு மிக சிறந்த புகுந்த வீடு கிடைத்துள்ளது என்று ரவியின் குடும்பத்தை புகழ்ந்தனர். ஆனால் ஏனோ எனக்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு அவசரமாக திருமணம் செய்வது, பிறகு வரதட்சணையை மறுப்பது, உண்மையில் இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன வேண்டும்? இது போன்ற கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. உண்மையில் எனக்கு ரவியை பற்றி மட்டுமே கவலை இருக்க வேண்டும். அவர் என்னிடம் எப்போதும் அன்பாகவே பேசி வந்தார். புகுந்த வீட்டிற்கு புறப்படும் போது இந்த தேவையற்ற எண்ணங்களை மனதில் விட்டு நீக்கிவிட்டு என் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாரானேன். திருமணம் முடிந்து நான் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். விருந்தினர்களுக்கு நடுவே அமர்ந்திருந்தேன். பச்சை நிற லெஹங்காவில் மணப்பெண் கோலத்தில் நான் மிக அழகாக இருந்தேன். என்னை பார்த்தவர்கள் அனைவரும் என் கணவரின் பெயரை குறிப்பிட்டு ரவிக்கு லாட்டரி அடித்து விட்டது, இவ்வளவு அழகான மனைவி கிடைத்து விட்டாள் என்று புகழ்ந்தனர். மேக்கப் செய்திருந்ததால் என் முகம் இன்னும் பொலிவுடன் இருந்தது. பிறகு நான் என் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே என் மணமகனுக்காக காத்திருந்தேன். ரவிக்கு என்னை பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். என் முகத்திரையை விலக்கியதும் என் அழகை பார்த்து அவர் இன்னும் சொக்கி போக வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் என் கணவர் வருவதற்கு முன்பே என் மாமியார் அறைக்குள் வந்தார். அவர் என்னிடம் அமர்ந்து பேசத் தொடங்கினார். என் மாமியார் ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே அறைக்குள் வந்ததை நான் கவனித்தேன். மருமகளே, இந்த தண்ணீரை குடி.
உனக்காக நான் கொண்டு வந்தேன் என்றார். உண்மையில் அறையிலேயே தண்ணீரும் கிளாஸும் ஏற்கனவே இருந்ததை நான் பார்த்திருந்தேன். என் மாமியார் இவ்வளவு அன்பாக கொண்டு வந்ததால் எனக்கும் தாகமாக இருந்ததால் நான் அந்த தண்ணீரை குடித்தேன். அவர் கொடுத்த அந்த தண்ணீரை பருகிய பிறகு இன்னும் 1-2 வார்த்தைகள் பேசினோம். மாமியார் பேசிய பிறகு அறையை விட்டு வெளியே சென்றார். ஆனால் அவர் கொடுத்த அந்த தண்ணீரை குடித்த உடனேயே எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. என் தலை சுற்ற தொடங்கியது. சிறிது நேரத்திற்கு பிறகு யாரோ அறைக்குள் வருவது போல உணர்ந்தேன். என் கணவர் ரவிதான் உள்ளே வந்தார். வந்த உடனேயே அறை கதவை உள்பக்கமாக பூட்டினார். பிறகு மெத்தையில் என் அருகே வந்து அமர்ந்தார். ஆனால் ரவி அறைக்குள் வந்த அந்த நொடியில் இருந்தே எனக்குள் ஒரு இனம் புரியாத பதற்றம் ஏற்பட்டது. என் உடல் கடுமையாக நடுங்க தொடங்கியது. எனக்கு ஏன் இப்படி ஆகிறது என்று எனக்கே புரியவில்லை. முதலில் என் கணவர் என்னிடம் 1-2 வார்த்தைகள் பேசினார். அதன் பிறகு அவர் என்னை தொட்டார். அவர் என்னை தொட்ட அந்த நிமிடம் எனக்குள் என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. நான் அவரை பலமாக தள்ளிவிட்டு என்னிடமிருந்து தூரமாக்கினேன். ரவி இதற்கு தயாராக இருக்கவில்லை. நான் அவரிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வேன் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென நான் தள்ளியதில் ரவி மெத்தையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். அவர் மிகுந்த திகைப்புடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஏன் திடீரென்று இப்படி நடந்து கொண்டேன் என்று. என்னை கட்டுப்படுத்த நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் என்னால் முடியவில்லை. உண்மையில் நான் எப்போதிலிருந்து என் கணவரை சந்திக்க காத்திருந்தேன். பிறகு எனக்கு திடீரென்று என்ன ஆனது? என் கணவர் எழுந்து நின்று என்னை உலுக்கியபடி கேட்டார், தீபிகா, உனக்கு என்ன ஆகிவிட்டது? மீண்டும் அவர் என்னை தொட்டபோது இந்த முறை நான் மயக்கமடைந்து விட்டேன். நான் மீண்டும் நினைவிற்கு வந்தபோது என் மெத்தையை சுற்றி வீட்டின் உறவினர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரும் நிற்பதை கண்டேன். அங்கிருந்த பெண்கள் என்னை பற்றி பலவாறாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் சொன்னால், மணப்பெண் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, அதான் கொஞ்சம் பயப்படுகிறாள் போல் இருக்கிறது. அந்த பெண்களின் பேச்சு எனக்கு மிகுந்த மன உளைச்சலை தந்தது. நான் என் நாத்தனாரிடம், தயவு செய்து இந்த பெண்களை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்லுங்கள், எனக்கு மிகவும் வெப்பமாக இருக்கிறது என்றேன். உடனே என் நாத்தனார் எல்லா விருந்தினர்களையும் அறையை விட்டு வெளியே அழைத்து சென்றார். அப்போதுதான் என் உயிர் எனக்கு திரும்பியது போல இருந்தது. பிறகு என் உடல்நிலை சற்றே தேறியது. ரவி மீண்டும் அறைக்குள் வந்து என்னிடம் அன்பாக பேசினார். அவர் என் கைகளை தன் கைகளில் ஏந்தியபடி, தீபிகா, உனக்கு என்ன ஆகிவிட்டது? உடம்பு சரியில்லை என்றால் என்னிடம் முன்பே சொல்லி இருக்கலாமே. நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா? உனக்கு கண்ணே பட்டுவிட்டது. உன்னை புகழவும் உன்னை ஆசை தீர பார்க்கவும் எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. சரி, பரவாயில்லை, இப்போதே பார்த்து கொள்கிறேன் என்றார். ரவி மிகவும் வெட்கத்துடன் காணப்பட்டார். நான் அவரிடம் பேச விரும்பினேன். ஆனால் மீண்டும் எனக்குள் ஏதோ ஒன்று நேர்ந்தது. நான் மறுபடியும் ரவியை பலமாக தள்ளிவிட்டேன். அவர் மீண்டும் தரையில் விழுந்தார். அதே பழைய சம்பவங்கள் மீண்டும் எனக்குள் நிகழ்ந்தன. என் இந்த நிலைக்கு என்ன பெயர் வைப்பது என்று எனக்கே தெரியவில்லை. இந்த முறை ரவிக்கு மிகுந்த கோபம் வந்தது. அவர் கதவை ஓங்கி படார் என்று சாத்திவிட்டு வெளியே சென்றார். என் இந்த மோசமான பழக்கத்தை நினைத்து நான் மிகுந்த வெட்கமடைந்தேன். அழத் தொடங்கினேன். அன்று இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே கழித்தேன். மறுநாள் மதியத்திற்குள் எல்லா விருந்தினர்களும் எங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றனர். அந்த நாளிற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இதுவே வாடிக்கையாகிவிட்டது. என் கணவர் எப்போதெல்லாம் என் அருகே வர முயல்கிறாரோ அல்லது என்னை தொடுகிறாரோ அப்போதெல்லாம் நான் உடனே அவரை தள்ளிவிடுவேன். இதனால் அவர் என் மீது கோபப்பட்டு சண்டையிட தொடங்கினார். சண்டையிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். இரவு முழுவதும் வெளியிலேயே கழிக்க தொடங்கினார். ரவி 1 நாள் பொறுத்தார், 2 நாள் பொறுத்தார். அதன் பிறகு அவரது பொறுமை எல்லையை தாண்டியது. அவர் ஒரு ஆண். அவரால் எவ்வளவு காலம்தான் இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியும்? ஒரு நாள் கோபத்தில் ரவி என்னிடம் கேட்டார், உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? பொதுவாக நீ நன்றாகத்தான் இருக்கிறாய். ஆனால் நான் உன்னை தொட முயலும் போது மட்டும் ஏன் திடீரென்று பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறாய்? உன் நடத்தையால் நான் வெறுத்து போய்விட்டேன். திருமணத்திற்கு முன்பு நீ அவ்வளவு இனிமையாக பேசினாய். ஆனால் திருமணமான பிறகு உன் அருகே கூட என்னை வரவிடுவதில்லை. நான் உன்னை எவ்வளவு நேசித்தேன். என் வீட்டாருடன் எவ்வளவோ சண்டையிட்டு உனக்காக திருமண வரம் அனுப்பினேன். ஆனால் நீயோ எப்போதும் என்னை அவமானப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறாய். உனக்கு என்னை மணந்து கொள்ள விருப்பமே இல்லை என்று நான் இப்போது சந்தேகப்படுகிறேன். நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாய் போலிருக்கிறது. திருமணத்திற்கு முன்பே நாம் பேசிக் கொண்டிருந்தோமே, அப்போதாவது நீ இதை கூறியிருக்கலாம். நிச்சயம் உன் பெற்றோர் உன்னை வற்புறுத்தி தான் எனக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் என்று ரவி கோபத்தில் கத்தி கொண்டிருந்தார்.
இங்கே நானோ அழுது அழுது ஓய்ந்து போயிருந்தேன். என் தரப்பு நியாயத்தை சொல்ல என்னால் முடியவில்லை. நான் இல்லை என்று தலையசைத்தபடி நின்றேன். என்னிடம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அன்று முதல் ரவி என் அருகே வருவதையே தவிர்த்து என்னிடம் பேசுவதையும் முற்றிலுமாக நிறுத்திவிட்டார். சொல்ல போனால் நான் அறைக்குள் இருக்கும்போது அவர் உள்ளே வருவதே இல்லை. அவர் வீட்டின் மற்றொரு அறைக்கு சென்று உறங்கத் தொடங்கினார். சில நேரங்களில் இரவு முழுவதும் தன் நண்பனின் வீட்டிலேயே தங்கிவிடுவார். திருமணமான 15 நாட்கள் இப்படியே கழிந்தன. நான் இந்த பிரச்சனையை என் அம்மாவிடம் சொன்னபோது அவரும் தவறு உன்னுடையதுதான், ஏன் உன் கணவரை உன் அருகே வர விடுவதில்லை என்று என்னையே குறை கூறினார். எனக்கு என்ன ஆகிறது என்றே தெரியவில்லை, அதனால் தான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று நான் எவ்வளவோ விளக்கினேன். ஆனால் அம்மாவோ, உன் புகுந்த வீட்டார் நல்லவர்கள், குடும்பத்தை அனுசரித்து செல், அங்கே போய் எங்களுக்கு அவமானத்தை தேடி தந்து விடாதே என்று சொல்லிவிட்டார். இங்கே என் புகுந்த வீட்டில் மாமனார், மாமியார் மற்றும் நாத்தனார் என அனைவரும் என் கணவர் என்னிடம் பேசாததை கவனித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இதில் எந்த கவலையும் இல்லாதது போல எங்களை உதாசீனப்படுத்தினார்கள். ஒரு நாள் நானே என் மாமியாரிடம் உண்மையை சொன்னேன். ரவி என் அருகே வர முயலும் போது எனக்கு ஏன் திடீரென்று கோபம் வருகிறது, ஏன் அவரை அவமானப்படுத்துகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றேன். அதற்கு என் மாமியார், சரி, நான் உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன், திருமணத்தன்று நீங்கள் இருவரும் அவ்வளவு அழகாக இருந்தீர்கள், அதான் மக்களின் கண்பட்டிருக்கும் என்றார். என் மாமியார் தொடர்ந்து சொன்னார், அதனால் தான் என் மகன் திருமணத்திற்கு பிறகு இப்படி வாடி போய் இருக்கிறான். அவன் இந்த திருமணத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தான், ஆனால் உன்னை மணந்த பிறகு அவன் எப்போதும் சோகமாகவே இருக்கிறான். உங்கள் இருவர் ஜோடியும் அவ்வளவு பொருத்தமானது, அதை புகழாதவர்களே இல்லை. நான் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் சுய நினைவில் நான் இல்லை என்றே எனக்கு தோன்றியது. என் கணவரிடம் என் தரப்பு விளக்கத்தை கூட என்னால் சொல்ல முடியவில்லை. என் வாய்க்கு பூட்டு போடப்பட்டது போல தோன்றியது. நான் என் கணவரிடம் பேச நினைக்கும் போதெல்லாம் என்னால் எதுவுமே பேச முடிவதில்லை. அவர் என்னை திட்டிக் கொண்டிருப்பார், நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பேன். பிறந்த வீட்டில் எப்போதும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த எனக்கு புகுந்த வீட்டிற்கு வந்த பிறகு யாரிடமும் பேசக்கூட பிடிக்கவில்லை. ஒரு நாள் என் தந்தை கூட சொன்னார், எப்போதும் சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் என் மகள் இப்படி வாடி போய்விட்டாளே, அவள் சிரிப்பதையே மறந்து விட்டது போல தெரிகிறது என்று. நான் சிரிப்பதையே மறந்துவிட்டேன் என்பது உண்மைதான். ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய சிக்கல் வந்துவிட்டது. என் கணவரின் அன்பை என்னால் சரியாக பெற முடியவில்லை. சொல்ல போனால் அவர் இதயத்தில் எனக்கு இருந்த இடத்தையும் நானே அழித்து விட்டேன். ஒரு நாள் இரவு என் மாமியார் அறைக்குள் வந்து, மருமகளே, உன் மாமனாருக்கு கால்களை அமுக்கிவிடு, இந்த வயதான கைகளில் இப்போது தெம்பு இல்லை என்றார். எனக்கு தோன்றியது, அத்தை, இந்த வேலையை உங்கள் மகளிடமும் சொல்லலாமே, அவளும் அவள் தந்தைக்கு செய்யலாமே என்று. மருமகளாக இருந்து மாமனாருக்கு கால்களை அமுக்கி விடுவதற்கு எனக்கு மிகுந்த சங்கடமாக இருந்தது. என் மாமனார் உடல்நிலை சரியில்லாமல் எப்போதும் படுக்கையிலேயே இருந்தார். மாமியார் சொன்னதால் அவர் அறைக்கு சென்றேன். நான் அங்கே சென்று 10 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கும். என் மாமியார் ஒரு கிளாஸ் ஜூஸை எடுத்து கொண்டு வந்தார். மருமகளே, இதை குடி, நீ களைத்திருப்பாய், இதை குடித்தால் தெம்பு கிடைக்கும் என்றார். நானும் பலவீனமாக உணர்ந்ததால் அவரிடமிருந்து அந்த ஜூஸை வாங்கினேன். அதை குடிக்க முயன்ற போது அதிலிருந்து ஒரு விசித்திரமான வாடை வருவது போல தெரிந்தது. ஆனால் மாமியார் அன்பாக கொண்டு வந்திருக்கிறாரே என்று அதை உதாசீனப்படுத்திவிட்டு குடித்தேன். மீண்டும் கால்களை அமுக்கிவிடும் வேளையில் இறங்கினேன். சிறிது நேரத்திலேயே எனக்குள் ஒரு தூக்க கலக்கம் ஏற்பட்டது. நான் எப்போது மாமனாரின் மெத்தையிலேயே சாய்ந்து உறங்கினேன் என்பதே எனக்கு தெரியவில்லை. காலையில் கண் விழித்து பார்த்தபோது நான் என் அறைக்கு வந்திருந்தேன். இரவு முழுவதும் எனக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு நினைவில் இல்லை. இப்போது இது தினமும் நடக்கத் தொடங்கியது. நான் மாமனார் அறைக்கு செல்வேன், ஜூஸ் குடிப்பேன், எப்போது உறங்குவேன் என்றே எனக்கு தெரியாது. இப்போது என் மாமியார் தினமும் என்னிடம், மருமகளே, உடம்பு பரவாயில்லையா என்று கேட்க தொடங்கினார். அவர் ஏன் கேட்கிறார் என்று புரியாமல் நான் நன்றாக இருக்கிறேன் என்பேன். ஆனால் உண்மையில் நான் நன்றாக இல்லை. என் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் சமையல் அறைக்கு சென்றபோது அங்கே பப்பாளி பழம் இருந்தது. நான் அதை வெட்ட தொடங்கிய போது என் மாமியார் பதற்றத்துடன் சமையல் அறைக்குள் வந்து என் கையில் இருந்த பப்பாளியை பிடுங்கி கொண்டார். நீ இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டால் விபரீதமாகிவிடும் என்றார். பப்பாளி சாப்பிடுவதால் என்ன விபரீதம் வந்துவிடும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
நான் ஏன் சாப்பிடக்கூடாது என்று கேட்டதற்கு அவர் மலுப்பலாக பேசி என்னை தேவையற்ற முறையில் அங்கிருந்து வெளியேற்றினார். அதற்கு பிறகு நான் வீட்டில் பப்பாளியை பார்த்ததே இல்லை. என் மாமியார் என் உடல்நிலை பற்றி அடிக்கடி விசாரிப்பார். ஆனால் என் கணவரோ என்னிடம் பேசுவதே இல்லை. அவர் வேலையில் இருந்து வந்ததும் குளித்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். நான் ஏதேனும் ஒரு வேலைக்காக அறையை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் என் மாமியாரும் நாத்தனாரும் ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை பல முறை கவனித்தேன். என்னை பார்த்தவுடனேயே அவர்கள் பேச்சை நிறுத்தி விடுவார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. என் நாத்தனார் என்னை பார்த்ததும், அண்ணி, நீங்கள் எப்போது வந்தீர்கள்? நாங்கள் கவனிக்கவே இல்லை என்பார். இந்த சதியில் அவர்கள் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரவி என் பேச்சை கேட்பதும் இல்லை, என் அருகில் வருவதும் இல்லை. அதனால் அவரிடம் இதை பற்றி பேச வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவர்கள் என்னை என் பிறந்த வீட்டிற்கு அனுப்பவும் இல்லை. என்னிடம் மொபைல் போனும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு நான் இதுவரை என் வீட்டிற்கு செல்லவில்லை. ஒரு முறை என் பெற்றோர்களே இங்கே வந்து என்னை பார்த்துவிட்டு சென்றார்கள். இப்போது மெல்ல மெல்ல ஏதோ விபரீதம் நடப்பதை என்னால் உணர முடிந்தது. இங்கே எனக்கு ஏதோ தீமை நடக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை. இவர்கள் எனக்கு என்ன செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கான பதிலை கண்டறிய நான் ஒரு திட்டத்தை தீட்டினேன். எப்படியாவது இவர்களது ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிலைமை மோசமாகி இவர்கள் என்னை எங்காவது காணாமல் போக செய்வதற்கு முன்பே இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். கடந்த 2 நாட்களாக நான் என் மாமனாருக்கு கால்களை அமுக்கிவிட செல்லவில்லை. அது மட்டுமில்லாமல் நான் விரதம் இருந்ததால் வீட்டில் எதையும் சாப்பிடவில்லை. விரதம் இருந்த போதிலும் எனக்கு எந்த பலவீனமும் ஏற்படவில்லை. என் உடல்நிலையும் நன்றாக இருந்தது. இதிலிருந்து நான் சாப்பிடும் உணவிலோ அல்லது குடிக்கும் ஜூஸிலே தான் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டேன். இந்த வீட்டில் யார் என் நண்பன், யார் என் எதிரி என்றே புரியவில்லை. 2 நாட்களாக உடல்நிலை நன்றாக இருந்ததால் நாளையும் விரதம் இருக்க முடிவு செய்தேன். எதையும் உண்ணவோ குடிக்கவோ போவதில்லை. இப்போது என் தலை பாரமாக இல்லை. உடல் லேசாக இருப்பதை உணர்ந்தேன். ஆனால் நான் ரவியிடம் பேச வேண்டியிருந்தது. என் உள்ளுணர்வு ரவி நிரபராதி என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. ரவி இந்த சதியில் நிச்சயம் இருக்க மாட்டான். அவன் என்னை உண்மையிலேயே நேசித்தான் என்று நம்பினேன். நான் ரவிக்காக காத்திருந்து அவரிடம் பேச நினைத்தேன். ஆனால் அவர் அறைக்குள்ளேயே வருவதில்லை. நான் மிகுந்த வருத்தத்தில் இருந்தேன். மீண்டும் ரவியை பார்த்தபோது அவரிடம் பேச முயன்றேன். ஆனால் அவர் மிகுந்த அலட்சியத்துடன் என்னை தவிர்த்து விட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். நான் அறைக்கு வந்து அழுது கொண்டிருந்த போது என் மாமியார் என்னை அழைக்க வந்தார். உன் மாமனாருக்கு கால்களை அமுக்கிவிடு என்றார். என் திட்டத்தை செயல்படுத்த இதுதான் சரியான வாய்ப்பு என்பதால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மாமனார் அறைக்கு சென்றேன். அந்த உண்மையை அறிய நான் இந்த அடியை எடுத்து வைத்தே ஆக வேண்டும். அன்று நான் மாமனார் அறைக்கு சென்று கால்களை அமுக்க தொடங்கிய போது என் மாமியார் அந்த ஜூஸை கொண்டு வந்தார். நான் அவரிடம், நான் ஜூஸை குடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். என் மாமியார் ஜூஸை கொடுத்து விட்டு அறையை விட்டு வெளியே சென்றார். என் மாமனார் கவனிக்காத நேரத்தில் நான் உடனே அந்த ஜூஸை மெத்தைக்கு அடியில் ஊற்றிவிட்டு அதை குடித்து விட்டது போலவே நடித்தேன். அவர் கால்களை அமுக்கிவிட்டு கொண்டே நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வது போல நடித்தேன். கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் தூங்கிவிட்டேனா என்று என் மாமனார் சோதித்து பார்த்தார். பிறகு அவர் என் மாமியாரை உள்ளே அழைத்து ஏதோ மந்திரங்களை முணுமுணுக்க தொடங்கினார். பிறகு மாமியாரிடம், இப்போது நீ அறையை விட்டு போ, நான் என் வேலையை செய்ய வேண்டும் என்றார். எனக்கு உடல் நடுங்கியது. என் மாமனார் என் மீது எதையோ ஓதி கொண்டிருந்தார். அவர் கையில் ஏதோ ஒரு திரவம் இருந்தது. அது என் மீது தெளித்து கொண்டிருந்தார். என் மாமியார் இன்னும் அறையை விட்டு வெளியேறவில்லை. என் மாமனார் என்னை தொட முயன்ற அந்த நொடியில் நான் சட்டென்று கண்களை திறந்தேன். என்னால் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் நினைவோடு இருப்பதை கண்டு என் மாமனாரும் மாமியாரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நீங்கள் இருவரும் என்னோடு சேர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கத்தினேன். அவர்கள் இருவரும் பதில் சொல்ல முடியாமல் மௌனமானார்கள். என் மாமனாரின் கையில் ஒரு தண்ணீர் பாட்டில் இருந்தது. அது விசித்திரமாக காணப்பட்டது. அவர் கையில் ஒரு ஊதுபத்தியும் இருந்தது. அதன் வாசனை அறை முழுவதும் பரவி இருந்தது. நான் மிகுந்த அச்சமடைந்து சத்தமாக அலறத் தொடங்கினேன். என் மாமியார், சத்தம் போடாதே, நீ ஜூஸை குடிக்கவில்லையா என்று கேட்டார். இவர்கள் எனக்கு ஏதோ பெரிய தீங்கு செய்ய போகிறார்கள் என்பதை உணர்ந்து நான் இன்னும் பலமாக அலறினேன். என் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை தட்டத் தொடங்கினார்கள். அப்போது என் கணவர் ரவியும் அங்கே வந்திருந்தார்.
வெளியே நின்ற கூட்டத்தை கண்டு அவர் குழப்பமடைந்தார். அவரிடம் சாவி இருந்ததால் உடனே கதவை திறந்து உள்ளே வந்தார். அக்கம் பக்கத்தினரும் பின்னாடியே உள்ளே வந்தனர். வீட்டில் ஏதோ விபரீதம் நடந்து விட்டதாக அவர்கள் பயந்தனர். என் மாமியார் என் வாயை பொத்தி என் குரலை ஒடுக்க முயன்றார். ஆனால் நான் அவரை தள்ளிவிட்டு விட்டு என் மாமனாரின் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கொண்டேன். யாராவது என் அருகே வந்தால் மண்டையை உடைத்து விடுவேன் என்று எச்சரித்தேன். நான் அறையை விட்டு வெளியே ஓடி வந்தபோது ரவியின் மீது மோதினேன். இங்கே என்ன கலாட்டா நடந்து கொண்டிருக்கிறது என்று ரவி கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், உன் அம்மா அப்பா என்னோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று பார். நான் ஏன் உன் அருகே வர முடியாமல் போனேன் என்பதற்கு இவர்கள் தான் காரணம். இவர்கள் ஏதோ சூனியம் அல்லது மந்திரம் செய்கிறார்கள். அதனால்தான் என் நிலைமை இப்படி ஆனது. உண்மையை அறியதான் நான் இன்று உன் தந்தை அறைக்கு சென்றேன். உன் அம்மா கொடுத்த அந்த மயக்க மருந்து கலந்த ஜூஸை குடிக்கவில்லை. அதனால்தான் நான் மயக்கமடையவில்லை. நான் மயங்கிய பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ரவி தன் தந்தையின் கையில் இருந்த அந்த பாட்டிலையும் அறையில் எரிந்து கொண்டிருந்த ஊதுபத்தியையும் பார்த்தபோது அவருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. என் மாமியார் மாமனார் மீது இப்போது சந்தேகம் வரத் தொடங்கியது. நான் இவ்வளவு சத்தமாக அலறியும் என் நாத்தனார் எனக்கு உதவ முன்வரவில்லை. அவளும் ஒரு பக்கம் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். என் கணவர் முதலில் வீட்டை விட்டு வெளிநபர்கள் அனைவரையும் வெளியேற்றினார். பிறகு கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு தன் பெற்றோரிடம், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். என் மாமியார் உன் மனைவி பொய் சொல்கிறாள் என்று மழுப்பினார். அதற்கு ரவி, அப்படியானால் உங்கள் கையில் இருப்பவை என்ன? அறை முழுவதும் இந்த விசித்திரமான வாசனை ஏன் வீசுகிறது என்று கேட்டார். இந்த முறை ரவி மிகவும் ஆவேசமாக தன் பெற்றோரை பார்த்து கேட்டார். என் மாமனாரும் மாமியாரும் பயந்து போனார்கள். இறுதியில் அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டார்கள். தீபிகாவை பழி வாங்கவே இதையெல்லாம் செய்ததாக கூறினார்கள். உண்மையில் என் மாமனாருக்கு கருப்பு மந்திரம் தெரிந்திருந்தது. என் மாமியார் சொன்னார், நீ முதலில் தீபிகாவை பார்த்தபோதே இவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று வீட்டில் பெரிய கலகம் செய்தாய். ஆனால் எங்களுக்கு பிடித்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் விரும்பினோம். உன் பிடிவாதத்திற்கு பணிந்துதான் இவளை மருமகளாக அழைத்து வந்தோம். மாமியார் தொடர்ந்து சொன்னார், எந்த பெண்ணை பார்த்தவுடன் என் மகன் இப்படி பைத்தியமாக அலைகிறானோ அவள் வீட்டிற்கு வந்த பிறகு என் மகன் அவளுக்கு மட்டுமே அடிமையாகி விடுவான். தன் பெற்றோரையும் சகோதரியையும் கவனிக்க மாட்டான் என்று நாங்கள் பயந்தோம். அதனால்தான் உன் மாமனார் இவள் மீது கருப்பு மந்திரம் செய்தார். இவள் உண்ணும் உணவிலும் குடிக்கும் நீரிலும் அந்த மந்திரத்தின் சக்தியை சேர்த்தோம். அதனால் இவள் எதை சாப்பிட்டாலும் அதன் பாதிப்பு இவள் மூளையை தாக்கும். அதன் விளைவாகவே இவள் உன்னை அவமதிக்க தொடங்கினாள். அதனால்தான் திருமணமான நாள் முதலிலிருந்தே இவள் உன்னை தன்னருகே வரவிடாமல் அவமானப்படுத்தினாள். நீயும் அவளை விட்டு தூரமானாய். மாமனாருக்கு கால் அமைக்கி விடும் சாக்கில் உன்னை அந்த அறைக்கு வரவழைத்தேன். அங்கே உனக்கு மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுத்தேன். நீ மயங்கிய பிறகு உன் மாமனார் உன் மீது மீண்டும் மீண்டும் கருப்பு மந்திரத்தை செய்தார். நீ உன் கணவரை வெறுத்து ஒதுக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் உன் கணவர் வெறுப்படைந்து உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அப்போதுதான் நாங்கள் நினைத்த பெண்ணை ரவிக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். நான் உன்னை பப்பாளி சாப்பிட வேண்டாம் என்று தடுத்ததற்கு காரணமும் பப்பாளி சாப்பிடும் மனிதர்கள் மீது என் மாமனார் செய்யும் கருப்பு மந்திரம் பலிக்காது. அதனால்தான் நான் எந்த காரணத்தை கொண்டும் பப்பாளி சாப்பிட விடக்கூடாது என்று என் மாமனார் கடுமையாக கட்டளையிட்டு இருந்தார். அதன்படியே என் மாமியார் வீட்டில் பப்பாளி என்ற பெயரே இல்லாதபடி பார்த்து கொண்டார். இந்த உண்மைகள் அனைத்தும் தெரிந்ததும் என் கணவர் தன் பெற்றோரிடம், உங்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று ஆவேசமாக கூறினார். ரவி கோபமாக அறைக்குள் சென்று தன் உடைகளை ஒரு பெட்டியில் அடுக்கத் தொடங்கினார். தீபிகா, என்னுடன் வா, நாம் இனிமேல் இங்கே இருக்கப் போவதில்லை என்றார். என் மாமனாரும் மாமியாரும் தங்கள் தவறை உணர்ந்து கதறினார்கள். அவர்கள் என் கணவரிடம் கைகூப்பி கெஞ்சினார்கள். என்னிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். என் மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார் என மூவரும் எங்கள் முன் மண்டியிட்டு தங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களது அந்த பரிதாப நிலையை பார்த்தபோது எங்களுக்கு மனம் இலகியது. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இனி நாங்கள் திருந்தி விடுவோம். மீண்டும் இப்படி ஒரு தவறு நடந்தால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள். ரவி என்னிடம் மன்னிப்பு கேட்டார்.
உண்மையில் இதில் ரவியின் தவறு எதுவுமே இல்லாததால் நான் அவரை மனதார மன்னித்தேன். இப்போது என் மாமனாரும் மாமியாரும் முற்றிலும் மாறிவிட்டார்கள். என் நாத்தனாருக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டோம். தங்கள் ஒரே மகனை நான் பிரித்து விடுவேன் என்று அவர்கள் பயந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள். நான் அத்தகைய பெண் அல்ல என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. இப்போது என் உடல்நிலை மிக நன்றாக இருக்கிறது. என் மாமனார் கருப்பு மந்திரம் செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார். இப்போது அவர் என் மீது மட்டுமல்ல, யார் மீதும் அத்தகைய செயல்களை செய்வதில்லை. எனக்கும் ரவிக்கும் இடையே இப்போது மிகுந்த அன்பு நிலவுகிறது. நாங்கள் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம். நான் உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் தவறாக புரிந்து கொள்வதற்கு முன்பு அவர்கள் நல்லவர்களாக மாற அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அப்படியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் தாராளமாக அவர்களை தண்டிக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. ஆனால் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் பழிவாங்க துடித்தால் உறவுகள் சீரழிந்துவிடும். நன்றி.